ஸோ அப்கமிங் ராவில் நிறைய லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேட்டடும் பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட்ஸும் இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி விட்றேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ சில அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக போய் வச்சு ரைட் ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கிளம்புவோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு பாப்புலர் NXT ஸ்டாரை அப்புறம் கரெக்டாக ஹீல் டர்ன் பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மேஜர் NXT ஸ்டார் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து ஹீல் டர்ன் பண்ணலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவர் வேறு யாருமே கிடையாது, நம்மளோட பேக்கே மோன்ரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக NXTயில் ஒரு லாங் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸில் தான் இருக்காரு. இன்ஜுரினால வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரியல. பட் இருந்தாலும் அவர் ரிட்டர்ன் ஆகும்போது மேபி அவர் ரிட்டர்ன் ஆகிற பட்சத்துக்கு ப்ராபப்ளி ஒரு பெரிய ஹீல் டர்ன் பண்ணலாம்ன்றது நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்மளோட கெரியன் கிராஸ் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ கெரியன் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரா ரிசல்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வரைக்கும் கரண்டாக டாப் 2ல் நம்மளோட கெரியன் கிராஸோட மெர்ச்சன்டைஸ் தான் இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவருடைய அந்த ஸ்டிங் டெம் அப்படின்ற மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காமல் ஹையஸ்ட் சேல் WWE மெர்ச்சன்டைஸில் இப்போ வரைக்கும் டாப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காருன்றது எனக்கு சீரியஸ்லி ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. மூணாவது வந்து நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக கோடி ரோட்ஸ்க்கு ஒரு நியூ நேம் ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபர்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக எக்ஸ்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன டேக் பண்ணியிருக்காருன்னா நைட்மேர் கிங்ன்ற ஒரு ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணியிருக்காரு. ப்ராப்ளி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அடமொழியாக வந்து பார்த்தீங்கன்னா WWE கூப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்கமிங் சம்மர் ஸ்லாம்ல நம்மளுடைய ஜான் சினாவை ஃபேஸ் பண்ணுறதுக்காக இருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். சரி, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ராவோடைய ஒரு சில ரீகேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஃபுல்லாக கவர் பண்ணல. ஸோ மெயின் திங்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சித்ரான்ஸோட ஃபேஸ் ரிலேட்டட் தான். ஸோ சித்ரான்ஸோட டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஒரு நியூ நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்கன்றத நியூஸஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இங்கே நம்மளுடைய பால்கேமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கான ட்ரேட் மார்க்கே WWE ஃபைல் பண்ணிட்டாங்கன்றது நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பால்கேமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒராக்கல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் மேனை இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்ரான்ஸோட ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ஒரு சில சைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாரு. ஸோ அவங்க டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக போகிற மாதிரி ஒரு சில சைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாரு. பட் இருந்தாலும் மேலோட்டமாக பார்த்தோம்னா நம்மளுடைய சித்ரான்ஸை பற்றி நம்மளுடைய பிரான் பிரேக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்ஸும் நம்மளுடைய பாலியமனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அப்கமிங் நீங்கள் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டிக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்ற மாதிரி நம்மளோட பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு கூடவே நம்மளுடைய விமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியனான பெக்கி லிஞ்சுக்கும் லைரா வெல்கிரியா பெலி இவங்க 3 பேருக்குமான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த பிராவலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது விமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பேப்பரில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. WWE சைட்லேருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனல் ஃபேஸாக நம்மளுடைய கொந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவார் கோல்ட்பெர்க்கு அகேன்ஸ்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா நான் பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு நினைக்கல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்பெர்க் என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொந்தருக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்ட்பெர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரா வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துருந்துச்சு. இதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எவல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ட்ரையல் நடக்க போதில்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல்லா கலந்துக்க போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. கூடவே பிரான் பிரேக்கருக்கு சமிசைனுமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஆல்மோஸ்ட் அந்த மேட்ச் நல்லாவே இருந்துச்சு சொல்லணும். பிரான் பிரேக்கர் க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டீகோட் பண்ணோம்னா நம்ம வீடியோலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் இங்கே உள்ள சுச்சுவேஷனில் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட எவல்யூஷனும் வரப்போது சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் கார்டு போட வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டஃப்பில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். பயங்கர ஸ்டஃப்பாக இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பயங்கர டென்ஷனோடையும் தெரியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவாக போட ட்ரை பண்ணுறேன். அந்த லாங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.